லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இன்றைக்கி முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிச்சு. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றாங்க. அனைத்து கட்சிகளும் நிறைய பேர் பதவியேற்றாங்க. இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா? இல்லை, ரெண்டு இது ஒரு சிரிப்பு, ரொம்ப அப்படி ஒரு நொடியில் அப்படி கடந்து போன ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் இந்த அதிகார நாற்காலியை வச்சு தான் என்ன கதற விட்டீங்க. அந்த நாற்காலில் அமர்ந்திருக்கேன். இன்றைக்கி அவங்க பதவி ஏற்கிறாங்க, மற்றவங்களாம் பார்க்குறாங்க, உனக்கு வைக்க வேண்டிய நிலமா இருக்குது அப்படிங்கிறது நடக்கிற நேற்று வச்சுற மாதிரி தான் நடக்கிறதெல்லாம். விஜயோடைய சினிமா படத்தோடைய ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்குதுங்க. அப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் மன்னர், அதுக்கப்புறம் இளவரசர், குட்டி இளவரசர்னு வரிசையாக குறுநில மன்னர்கள், மாவட்டத்தில் குறுநில மன்னர் அப்படின்னு இது நாள் வரைக்கும் திராவிட சாம்ராஜ்யம் உருவாக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரே நொடியில் தகர்த்து போட்டிருக்காப்புல. இந்த செட்டப்பை தகர்த்ததுக்காகவே விஜய் நம்ம பாராட்டலாம். இது அவங்க கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு வரிசையாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அதை அப்படியே தொடச்சிட்டாப்புல வச்சுட்டு சனாதனத்தை வேற பண்ணுவாங்க. ஆமாம், இவர்கள் சனாதனத்தை கையில் வச்சுக்கிட்டு சனாதனத்தை டெங்கு கொசு மாதிரி ஒளி பண்ணி இவங்க சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. சனாதனமே உங்ககிட்ட தான் குடியிருந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் ஒரு வகையில் விஜய் அப்புறப்படுத்தியிருக்கார். ஆனாலும் விஜய்கிட்ட அதே திராவிட கலாச்சாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர் பண்ணுற அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது தான் விஜய் ஒரு மாஸ்டர் பிளான். அவர் பிரமாதமான அந்த கம்பராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும், வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த வாலியோடைய சிறப்பு என்னென்னா, அவரை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாருக்கும் உடைய பலம் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். இது அந்த கேரக்டருடைய வடிவமைக்கப்பட்ட இது. இப்போ நடக்கிறத பார்த்தா விஜயை எதிர்ப்பவர்கள் எல்லாரையுமே விஜய் தன் வசப்படுத்துகிறார். இப்போ அவர் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் போய் செஞ்சுட்டு வர்றாரு பாருங்களேன். ஸ்டாலினை போய் பார்க்காரு, வைகோவை பார்க்குறாரு, அன்புமணி பார்க்காரு, இப்போ சீமான் போய் பார்த்துட்டு வந்திருக்காப்புல. இதெல்லாம் இவரை கடுமையாக விஜய் எல்லாரும் இல்லைனா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவர்களை பின்தொடர்பவர்களுடைய மனநிலை எல்லாமே விஜய் ஒரு எதிரியாக தான் பார்த்துருப்பாங்க. இப்போ தலைவர்கள் எல்லாரையும் விஜய் பார்க்குறாரு. இது நீங்கள் அரசியலில் எனக்கு அது ஆரம்பத்துலேருந்து நான் அதை மறுக்கிறேன். அந்த ரசிக மனநிலை அதை விட்டு தொழிங்க. அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, விஜய் கட்சிக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா சீமான் நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தாலும் சரி, இல்லை பாமக எதாக இருந்தாலும் அந்த மனநிலை விடுங்க. ஒரு பொதுவான விமர்சனங்கள் வைக்கும்போது விமர்சனங்களை விமர்சனத்தோட பாருங்கள். அது எங்களுடைய பார்வை. எங்களுடைய பார்வை தவறாக கூட இருக்கலாம். அதுவே எங்களும் யாரும் விமர்சிக்க கூடாது. அப்பா நம்ம இதாக மாட்டோம், துரோகி ஆகிட்டான், இதாகிட்டான். என்னடா அது ஒரு அரசியல் கருத்து, ஒரு இன்றைய நிலைப்பாடு. இன்னும் இப்போ சீமான் விஜய் செஞ்சாங்க, இப்போ சீமான் துரோகியா? சீமான் ஸ்டாலினை போய் செஞ்சார், சீமான் துரோகியா? என்ன இதாக இருக்குது மாதிரி. இப்போ இதெல்லாம் பொதுவான நாகரிகங்கள், மாண்பு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற அந்த மாண்பு அதை விஜய் கையில் எடுத்திருக்காப்புல. வரிசையை எல்லாரும் போய் பார்க்காப்புல. இது நல்ல அணுகுமுறை. இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழக அரசியலில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருந்த அந்த மாண்பை இப்போ மீட்டெடுக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல, அதுவும் இல்லாமல் விஜய் அந்த கோட் சூட் போட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்லா பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு இளம் தலைவர் இது நாள் வரைக்கும் பார்த்த அந்த இதெல்லாம் மாறி புதிதாக ஒரு கலாச்சாரம் போகுது. அரசியல் ரீதியாக விஜயை அம்பலப்படுத்தும், விஜய் கேள்விக்குள்ளாக்கும். விஜய் செய்கிற ஆட்சி நடத்த விஜய் நடத்த போகிற ஆட்சியை இனிமேல் கேள்வி கேட்கணும். எங்கே தவறு நடந்து போனதுன்னா, விஜயை நம்மளை மாதிரி ஒரு புது கட்சி உங்களுடைய யூடியூப் காணொலி வியாபாரத்துக்காக கடைசியில் கட்சியோடைய நிலைமை இதாகி போச்சுல. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் எதுக்கு எல்லாரும் சேர்ந்து திமுக அடிக்கிறான், அதிமுக அடிக்கிறான், எல்லாரும் சேர்ந்து எதுக்கு விஜய் அடிக்கிறாங்க? அவரே அதை சொல்றாரு, எல்லாருமே என்ன அடிக்கிறாங்க பாருங்க. அது அனுதாபத்தை தான் உருவாக்கிருக்கு. இந்த ஒரு சாதாரண எளிமையான ஒரு விஷயம் புரியல, எல்லாத்தையும் சேர்ந்து விட்டு அடிச்சு விட்டு கரூர் சம்பவம், அவ்வளோ பெரிய கரூர் சம்பவம், அந்த சம்பவமே விஜய்க்கு அனுதாபத்தை தான் கொடுத்து போகும். எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆள் தான் 10 ரூபா பாலாஜி தான் என்னமோ செஞ்சுட்டாப்புல அப்படின்னா என்ன இது பண்ணாங்க. அதில் நீங்கள் 10 ரூபா பாலாஜிக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி எல்லா பயிலும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, காணொலியில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன தேவை இருக்குது? அவசியமே கிடையாது. அது 10 ரூபா பாலாஜி பிரச்சனை, நம்ம பிரச்சனையா? மக்கள் சார்பாக இப்படி ஒரு விபத்து நடந்து கூட துடிக்கல. திமுக கூட அமைதியாக இருந்தா. அவங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த நல்ல அணுகுமுறை. அதுவும் சீமான் அவர்கள் விஜய் வரவேற்றது. வெற்றி தோல்வி களம்
அது வேற. அதுக்காக ஒருத்தர் தோற்று போனார், இல்ல ஒருத்தர் வெற்றி போட்டாருங்கனால ஒருத்தங்கள புறக்கணிக்க வேண்டியது இல்ல. சில சந்திப்புகள் தவிர்த்திருக்கலாம். புகைப்படம் அது கூட ஒரு மாண்பா எடுத்துக்கலாம். ஆனா வந்து பொதுவுல வந்து அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து எதிர் மனநிலைக்கு காரணியாக அந்த புகைப்படம் அமைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கேத்தாப்புல சம்பவம் நடந்து போச்சு இல்ல. அதுக்கப்புறம் அடுத்ததா வந்து நீங்க ஃபுல்லா விஜய் போட்டு அடிச்சிட்டீங்க. அப்போ வந்து திரும்பிட்டீங்க. அதனால அப்போ வந்து விஜய் அப்போ ஸ்டாலினை பார்த்தாங்க, என்னத்தையோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் அதை வந்து பொதும தரப்புல பரப்புறதுக்கு வசதியாகும். விஜய் அடிக்கணும்னா கூட விஜய் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ ஒருவேளை ஒரு அதிகாரத்துல இருந்தாரு இல்ல இருக்கிறாரு நம்ம பண்ணலாம். எதுவுமே இல்லாத போது புதுசா வரக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒருவரை வந்து அவர் நம்மள மாதிரி வர்றாரு, அதிகாரத்தை எதிர்க்கிறார், நாமளும் அதிகாரத்தை எதிர்க்கணும். அதை விட்டு இவரை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இனிமே அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு, அதிகாரத்தில் உட்கார்றவரை இனிமே கேள்வி கேளுங்க. அவர் செய்யற ஒவ்வொரு தடுமாற்றங்களையும் தவறுகளையும் வந்து சுட்டி காட்டுங்க. இனிமே இறங்கி அடிங்க. இது சரியா இருக்கும். அதுக்கும் வந்து ஒரு காலம் இருக்கு. இப்போ ஒரு புதிய ஆட்சி, அது ஒரு ஆண்டுக்கு வந்து அந்த ஆட்சி நிலை பெறுவதற்கு ஒரு குறைந்தபட்ச காலம் தேவைப்படும். இவரு எடுத்துக்கிற இந்த முடிவெல்லாம் பார்த்தா கை தேர்ந்தார் மாதிரி இருக்குது. அதான் அவர் மாஸ்டர் பிளான். இது ஃபுல்லா வந்து எதிரிகளை வீழ்த்துவது, அவர்களுடைய பலத்தை தனக்கானதா மாத்திக்கிடுறது. அப்படி அந்த எத்தனை பேர் திட்டினாங்க நம்மளை பார்த்து, அந்த மக்கள் எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்க. நம்மளே விமர்சிச்சா. நானா இப்போ வந்து விஜயோட இந்த அணுகுமுறைகளை பாராட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல, பாராட்ட வேண்டிய இது இருக்குல்ல. பண்ணுவோம் ஒரு ஊடகத்தின் பணி. அதுல நாங்க வந்து நம்மளுடைய தமிழ் தேசியக்கான தேவை இன்றைய காலத்துல இருக்கு. அதனால நம்ம அதை பேசுறோம். தமிழ் இப்போ விஜய் கூட இருக்கிறது பெருவாரியா எல்லாம் வந்து தெலுங்கு லாபி தான் கூட. அதிகார மையங்களில் முக்கியமாக இருக்கிற தெலுங்கு லாபி தான். இது வந்து தமிழினத்துக்கு ஆரோக்கியமானதானா ஆபத்தானது தான். இது வந்து கண்காணிப்புக்குரியது தான். இதை கவனிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி சொல்லிட முடியாது. இல்லை அதைத்தான் சொல்லுதான். இப்போ வந்து அந்த விஜயநகரத்து வால் எடுப்போம்னு பேசினா அப்படியே ஒருத்தர் தம்பி, அந்த மாதிரி ஆட்கள் எதுவும் இல்லையே. அந்த மாதிரி ஆள்களோட தொடர்பில் இருக்கிறக்கூடிய ஒரு அம்மா வந்து விஜயோடைய முதல் கட்ட ஆட்கள்ல அந்த அம்மாவும் பதவியேற்று இருக்காங்க. இது ஒரு நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கு என்ன மாதிரி இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. தமிழர்கள் வந்து பெரும்பான்மையாக அங்கே வந்து பெரிய அதிகார மையங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் அதை எந்த அளவுக்கு கொண்டு போறாரு. யாரும் தமிழர்கள் அதிகார மையம் நோக்கி அங்கே போனவர்கள்லாம் இவர்கள் தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம விமர்சன பார்வையில் தான் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயை இயக்குவது என்ன இது அப்படிங்கிறது. ஏதோ வரவங்களை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாரு. ஆட்சி அதிகாரமே அப்படி இல்லை. ஏன் வந்து வேற எதுவும் தமிழ் பெண்கள் யாரும் இல்லையா? இந்த அம்மாவே வந்து அந்த இடத்துல வைக்கல. அவருக்கு இந்த தமிழ் இந்த மாதிரியான இது பார்க்கறதுக்கே அவர் தெரியுமான்னா நம்மளுக்கு தெரியல. அதான் சொல்றேன். அந்த புரிதல் இப்போ உங்களுக்கு இருக்கிற சீமான் அண்ணனுக்கு இருக்கிற புரிதல் வந்து விஜய்க்கு இருக்குமா? தமிழ் தேசிய அரசியல்ல இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க. தமிழ் தேசியம், திராவிட தேசியம்னு ரெண்டையும் இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இனிமேல் உள்ள போக ஆரம்பிக்கணும். அவரையும் போய் அதிகாரம் வந்துடுச்சு. இனிமேல் அதிகாரம் எப்படி இயங்குது, இந்த அதிகாரத்தை தமிழர் நலனுக்கு சரியாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கறது தான் முக்கியமே இல்லையா? அதை வந்து எதிர்நிலைக்கு மாற்றுறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர் பார்த்துட்டாரு. நாளைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரதமர் மோடி, அப்புறம் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, அப்புறம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறதா இருக்குதுண்ணா. இந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு வந்து இந்த டபுள் என்ஜின் சிஸ்டத்துக்கு வந்து ஆதரவாக இருக்குமா? இல்லை அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து நம்மளால் எதை வாங்குறதுக்கு முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சந்திப்புங்கனால வந்து யாரையும் வந்து விமர்சிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியான இது அணுகுமுறை வேறு, தனிப்பட்ட அணுகுமுறை வேறு. இது பரஸ்பரம் ஒருத்தங்களை பார்த்தா நேருக்கு நேராக பார்த்தா அண்ணாமலையும் வராரு, சீமானும் வராங்க, பொது இடத்துல விமான நிலையத்தை பார்க்குறாங்க. அப்பா நம்ம அவங்க கட்சியை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா, மூஞ்சி எது பக்கம் திருப்பியிருப்பா, அதெல்லாம் இல்லை. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு சீமான் அவர்கள் கேட்டு போகிறாரு, கை கொடுக்குறாரு, கட்டி அணைச்சிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இப்படி தான் இருக்கணுங்கிறேன். இது மாதிரி இந்த சந்திப்புகள். அதுவும் இல்லாமல் இந்த சந்திப்பு ஏன் அவசியம்னா, விஜய் அதை எடுக்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் உருவாக்கி வச்சிருந்த ஒரு கோட்டை, அதை தகர்த்தாப்புல மனநிலை இருக்கு. இன்னொன்று வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்மளை தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. நம்மளை வீழ்த்திட்டான், ஒரு சினிமாக்காரன் வந்து நம்மளை இது பண்ணிட்டாப்புல, அந்த திரை மோகத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டாப்புல அப்படிங்கிற ஒரு என்ன இருந்தாலுமே உள்ள ஒரு கடுப்பு இருக்கும், ஒரு இது இருக்கும்ல. இப்போ ஒரு சந்திப்பு நடந்த பிறகு கை குலுக்கியாச்சுன்னா அது இதாயிரும்ல, பகை இதாயிரும்ல. அந்த தேர்தல் காலத்தோட முடிஞ்சு போச்சுப்பா, நம்ம இனிமே வந்து நட்பா இருப்போம் அப்படிங்கிறது. நான் செய்கிற தவறுகள் இருந்தால் விமர்சிங்க, வைங்க, ஆரோக்கியமாக என்னுடைய ஆட்சியை நடத்துறது தெளிவாக காய் நகர்த்துறாரு. இதுதான் வந்து விஜய்க்கு யாரோ பக்காவா இன்னொன்று விஜய்கிட்டே இருக்கா நம்ம தெரியல. பக்கா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா
அவருடைய அந்த திரைப்படத்தில் வர்ற சர்க்கார் படத்தில் வர்ற அதே சீன்கள் தான் எல்லாமே சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்போ இந்த சமயத்தில் அதுல யாரும் இருந்து யாரும் மேல இல்ல. இல்லை இந்த சமயத்தில் யாரும் விஜய் விமர்சிக்கவும் முடியலையே. இப்போ நம்ம விமர்சிக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு காலம் எடுக்கணும். ஆனால் இப்போ அவர் அடுத்து வந்து எல்லாரையும் பண்றாரு. இப்போ இப்போ பாருங்களேன், ஆட்சிக்கு வந்த உடனே தூக்கு வந்து எவ்வளோ நேரம் இது பண்ணா பேசினா வச்சான் தூக்கு அரெஸ்ட் பண்ணு அப்படின்னா இப்போ வந்து விஜய்க்கு மைனஸ் ஆயிருக்கும். அப்போ அவர் எதிரிகளை தன்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வந்து சந்தித்து அவர்களை இது வந்து கருணாநிதி ஒரு டெக்னிக் கீழே கூப்பிட்டு வச்சு அணைச்சி சொல்லி முடிச்சு விட்டுறது. அது மாதிரி அந்த எல்லாரையும் ஒரு இது வந்து அனுதாபம் ஆயிடுச்சு பாருங்களா. எவ்வளவு எதிரியும் இப்போ அனுதாபம் வந்து விஜய் கடுமையாக விமர்சிப்பவர்கள் வீட்டில் எல்லாமே வந்து விஜய் கூட இன்னும் புகைப்படம் எடுக்கிறாங்க. அது ஒரு திரை பிம்பத்துக்கு இருக்கிற ஒரு இயல்பான ஒரு இதுதான் வைங்களேன், கிடைக்கிற அங்கீகாரம் தான் மற்றவர்களுக்கு கிடைக்காதது. நம்ம தமிழ் மக்கள் தமிழ் உலகம் இன்னும் வந்து திரை முகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதிகாரத்தை அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அதிகாரத்தை மக்கள் கொடுத்தாங்க. இனிமே அவரு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர். இனிமே அவரை வந்து நடிகர்னு சொல்லி பேசிட்டு முடியும். அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டார். அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இனிமே அவருடைய ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அல்லது டிராமாவா இருக்கு, மோசடியா இருக்கு, இதை பத்தி தான் நம்ம பேச வேண்டிய இது இருக்கு. மொத்தத்துல இது வந்து அப்படியே வாலியோடைய யுக்தியை பயன்படுத்துறாப்புல அப்படியே எதிர்த்தரப்போட எல்லாருடைய பலத்தையும் தனதாக மாத்துறாரு. இதே யுக்தியை அவர் கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா அவரை வந்து தமிழக அரசியல்ல அசைக்க முடியாத ஒரு நபராக தான் இருப்பார். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம்ண்ணா. நன்றி.